Hello everyone, welcome to our channel. In the video la class 12th NCERT Maths chapter 10 vector algebra la exercise 10.3 la question number 6 வந்து பார்க்க போறோம். So find magnitude of A and magnitude of B if A plus B dot A minus B equal to 8 ன்னு கொடுத்திருக்காங்க and magnitude of vector A is equal to 8 into magnitude of B அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, வெக்டார் ஏ ப்ளஸ் வெக்டார் பி டாட் வெக்டார் ஏ மைனஸ் வெக்டார் பி ஈக்குவல் டு 8 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ ஏ இன்ட்டு ஏ வெக்டார், ஸோ ஏ இன்ட்டு ஏ வெக்டார் மைனஸ் ஏ இன்ட்டு பி வெக்டார் ப்ளஸ் பி இன்ட்டு ஏ வெக்டார் மைனஸ் b into b vector equal to 8 வந்து வரும். ஸோ இது வந்து கம்யூட்டேட்டிவ் நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ இது வந்து a டாட் a வெக்டார் எப்படி எழுதலாம், மேக்னிடியூட் ஆஃப் a வெக்டார் ஸ்கொயர்னு எழுதலாம். அதே மாதிரி இங்கே மேக்னிடியூட் ஆஃப் b வெக்டார் ஸ்கொயர் ஈக்குவல் டு 8 அப்படின்னு வந்து எழுதலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார் a இஸ் ஈக்குவல் டு a டாட் மேக்னிடியூட் ஆஃப் பின்னு எழுதியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணலாம் அப்படின்னா, இன் பிளேஸ் ஆஃப் ஏ நம்ம என்ன போடலாம், 8 டாட் 8 இன்ட்டு மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம், மைனஸ் மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார் ஸ்கொயர் ஈக்குவல் டு 8ன்னு எழுதலாம். ஸோ இது ஸ்கொயர் பண்ணும் போது 64 மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார் ஸ்கொயர் ஆகிடும் மைனஸ் மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார் ஸ்கொயர் ஈக்குவல் டு 8. இது ரெண்டுமே வந்து காமனாக இருக்குது. ஸோ அப்போனா 64 மைனஸ் இங்கே 1ன்னு அர்த்தம். அப்போது 63 மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார் ஸ்கொயர் அப்படின்னு ஆகிடும் ஈக்குவல் டு 8. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 8/63 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ 8 இப்போ வந்து மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார் வில் பி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8/63 வந்து வரும். ஸோ 63 வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஸோ 3 2 டைம்ஸ், 3 1 டைம், 3 7 டைம்ஸ், 7 1 டைம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும், 3√7 வந்து வரும். அண்ட் ரூட் 8 வந்து 2√2. ஸோ ரூட் 8 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 63. அப்போ வந்து இதை நம்ம எப்படி எழுதலாம், 2√2 பை 3√7. திஸ் இஸ் மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார் பி. இப்போ வந்து அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, அவங்க அடுத்தது வந்து வெக்டார் ஏவும் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் வெக்டார் மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார் ஏ அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார் பி கேட்டிருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார் ஏ ஈக்குவல் டு 8 இன்ட்டு மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார் பி. பி வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ 8 இன்ட்டு 2√2 பை 3√7. So it will be 16√2 by 3√7. So magnitude of vector A is 16√2 by 3√7. Magnitude of vector B equal to 2√2 by 3√7. இதான் வந்து answer for question number 6. ஸோ கொஷின் நம்பர் 7, எவாலுவேட் த ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3a வெக்டார் மைனஸ் 5b வெக்டார் இன்டூ 2a வெக்டார் ப்ளஸ் 7b வெக்டார். ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ 3a வெக்டார் இன்டூ 2a வெக்டார் வந்து வரும் ப்ளஸ் 3a வெக்டார் இன்டூ 7b வெக்டார் வரும் மைனஸ் 5b வெக்டார் இன்ட்டு 2a வெக்டார் வரும் மைனஸ் 5b வெக்டார் இன்ட்டு 7b வெக்டார் வந்து வரும். ஸோ இப்போ இதை வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து ஏ வெக்டார் இருக்கா. ஸோ அப்படியே வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா 6 வந்துடும். 3 × 2 6 வந்துடும். ஏ டாட் ஏ வெக்டார் வந்து நம்ம எப்படி எழுதலாம், மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் ஸ்கொயர்னு வந்து நம்ம எழுதலாம்.
இல்லாட்டினா இது அடுத்த ஸ்டெப்பில் கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ 3 × 2 6 இன்ட்டு ஏ டாட் ஏ வெக்டார் வந்து வரும். ப்ளஸ் இங்கே வந்து 3 × 7 21 ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் வந்து வரும். மைனஸ் 5 × 2 10 பி வெக்டார் டாட் ஏ வெக்டார் வரும். மைனஸ் 5 × 7 35 பி வெக்டார் டாட் பி வெக்டார்னு வந்து வரும். ஸோ இதை வந்து 6 மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் ஸ்கொயர்னு எழுதலாம். ப்ளஸ் இங்கே வந்து 21 வந்து இருக்குது. ஸோ 21 இன்ட்டு ஏ டாட் பி வெக்டார்னு எழுதலாம். மைனஸ் 10 இன்ட்டு பி டாட் ஏ வெக்டார்னு வந்து எழுதலாம். மைனஸ் 35 மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார் ஸ்கொயர்னு வந்து எழுதலாம். ஸோ இப்போது இது வந்து ரெண்டும் சேம் தான். இது வந்து திஸ் இஸ் கம்யூட்டேட்டிவ். ஸோ சின்ஸ் ஏ இங்கே வந்து என்ன வரும், ஏ டாட் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் ஸ்கொயர் வந்து வந்துடும். அண்ட் அதே மாதிரி வேறு என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கேன், ஏ டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பி டாட் ஏ வெக்டார் வந்து வரும். ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டெப்பில். இப்போது நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் வந்து நான் இப்போ இது ரெண்டும் சேமாக இருக்கா, இந்த டேர்மும் சேமாக இருக்கா. ஸோ அப்போ 21 மைனஸ் 10 வந்து நம்ம பண்ணலாம், விச் இஸ் 11. ஸோ இட் இஸ் 6 மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 21 மைனஸ் 10 இட் வில் பி 11 ஏ டாட் பி வெக்டார் மைனஸ் 35 மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார் ஸ்கொயர். ஸோ இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் த 7th கொஷின். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொஷின் நம்பர் 8 வந்து பார்க்கலாம். ஸோ 8th question, find the magnitude of two vectors A and B having the same magnitude அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு, ஸோ வெக்டார் ஏவும் வெக்டார் பிக்கும் சேம் மேக்னிடியூட் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், magnitude of vector A is equal to magnitude of vector B and such that the angle between them is 60 degree. ஸோ தீட்டா வந்து 60 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்கேலார் ப்ராடக்ட் இஸ் 1/2 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஏ டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1/2 அப்படின்றது அர்த்தம். ஸோ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், ஏ டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் ஏ மேக்னிடியூட் ஆஃப் பி காஸ் தீட்டா அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, மேக்னிடியூட் ஆஃப் ஏவும் பியும் சேம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இது 1/2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். மேக்னிடியூட் ஆஃப் ஏ மேக்னிடியூட் ஆஃப் ஏனே போடுறோம் காஸ் 60 டிகிரி. சின்ஸ் மேக்னிடியூட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் பி, கொஷனில் இது கிவன். ஸோ காஸ் 60 டிகிரி வந்து 1/2. ஸோ 1/2 இங்கே வந்து மேக்னிடியூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் வந்துடும். காஸ் 60 வந்து 1/2. இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார் ஏ ஈக்குவல் டு 1. சின்ஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு மேக்னிடியூடுமே சேம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் பி ஈக்குவல் டு 1. ஸோ அவ்வளோதான் வந்து 8th கொஷின். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 9th கொஷின் வந்து பார்க்கலாம். Find magnitude of vector x if for a unit vector a x minus a vector into x plus a vector equal to 12 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, யூனிட் வெக்டார் ஏன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார் ஏ வந்து 1ன்னு வந்து அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் மைனஸ் ஏ வெக்டார் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 12 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ எக்ஸ் இன்டூ எக்ஸ் வெக்டார் ப்ளஸ் எக்ஸ் இன்டூ ஏ, x into a vector minus a into x vector minus a into a vector equal to 12 வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் எழுதும் போது மேக்னிடியூட் ஆஃப் எக்ஸ் வெக்டார் ஸ்கொயர் வந்துடும். இது ரெண்டும் வந்து கேன்சல் ஆகிடும் சின்ஸ் இட் இஸ் கம்யூட்டேட்டிவ். அடுத்தது வந்து மைனஸ் மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 12. ஆல்ரெடி மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார் ஏ 1ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 12.
ஸோ magnitude of vector x square equal to 12 plus 1. Magnitude of x vector square equal to 13. And magnitude of x vector is equal to plus or minus square root of 13 வரும். இங்கே மாடுலஸ் இருக்கிறதுனால வெறும் பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும்தான் வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13. ஸோ அவ்வளோதான் வந்து 9th கொஷின். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 10th கொஷின் வந்து பார்க்கலாம். ஸோ கொஷின் நம்பர் 10, இஃப் a equal to 2i plus 2j plus 3k cap, b vector minus I cap plus 2j plus k cap and c vector 3i cap plus j cap are such that a vector plus lambda b vector is perpendicular to c, then find the value of lambda அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா a வெக்டார் ப்ளஸ் லாம்டா b வெக்டார் இஸ் பர்பண்டிகுலர் டு c அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா a வெக்டார் ப்ளஸ் லாம்டா b வெக்டார் டாட் c வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றது தான் வந்து அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பி வெக்டார் தான் நம்மளுக்கு தெரியும், லாம்டா பி வெக்டார் வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ பி வெக்டார் இங்கே வந்து மைனஸ் ஐ கேப் ப்ளஸ் 2j கேப் ப்ளஸ் கே கேப்பு. அடுத்தது வந்து லாம்டா பி வெக்டார், அப்போனா மைனஸ் லாம்டா ஐ கேப் ப்ளஸ் 2 லாம்டா ஜே கேப் ப்ளஸ் லாம்டா கே கேப் வந்துடும். அடுத்தது வந்து ஏ ப்ளஸ் லாம்டா பி வெக்டார். A வெக்டார் வந்து என்னது 2i கேப் ப்ளஸ் 2j கேப் ப்ளஸ் 3k கேப் வந்து வந்துடும். ஸோ அப்போ இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன எழுதுகிறோம், a ப்ளஸ் லாம்டா b வெக்டார் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து இங்கே ஐ தான் வந்து நம்ம எடுப்போம், ஐ டேர்ம்ஸ் மட்டும்தான் எடுப்போம். ஸோ அப்போனா 2 மைனஸ் லாம்டா ஐ கேப், அடுத்தது வந்து ப்ளஸ் 2 ப்ளஸ் 2 லாம்டா ஜே கேப் ப்ளஸ் 3 ப்ளஸ் லாம்டா கே கேப் வந்து நம்மளுக்கு வரும். இப்போ வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க, லாம்டா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அண்ட் இங்கே வந்து ஏ ப்ளஸ் லாம்டா பி வெக்டார் பர்பண்டிகுலர் டு சி அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ ஏ ப்ளஸ் லாம்டா பி வெக்டார் இன்டூ சி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்து நம்ம பண்ணணும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 0 ஏன்னா அவங்க பர்பண்டிகுலர்னு கொடுத்துட்டாங்க, இது ரெண்டும் வந்து பர்பண்டிகுலர் ஈச் அதர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன கண்டிஷன், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 0 வரணும் அப்படின்றது தான் கண்டிஷன். ஸோ அப்போது 2 மைனஸ் லாம்டா ஐ கேப் ப்ளஸ் 2 ப்ளஸ் 2 லாம்டா ஜே கேப் ப்ளஸ் 3 ப்ளஸ் லாம்டா கே கேப் இன்டூ சி வந்து என்னது 3i கேப் ப்ளஸ் ஜே கேப் வந்து வரும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 2 மைனஸ் லாம்டா இன்டூ 3 வந்து வரும் ப்ளஸ் 2 ப்ளஸ் 2 லாம்டா இன்டூ 1 வந்து வரும் ப்ளஸ் 3 ப்ளஸ் லாம்டா இன்ட்டு 0 வந்து வரும் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இது ரெண்டும் வந்து 0 ஆகிடும். இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 6 மைனஸ் 3 லாம்டா ப்ளஸ் 2 ப்ளஸ் 2 லாம்டா ஈக்குவல் டு 0 வரும். ஸோ இப்போது இங்கே வந்து பார்த்தோம்னா மைனஸ் 3 லாம்டா ப்ளஸ் 2 லாம்டா 6 ப்ளஸ் 2 வந்து 8 ஆகிடும், மைனஸ் லாம்டா ஈக்குவல் டு 0. ஸோ இந்த மைனஸ் லாம்டா இந்த பக்கம் எடுத்துகிட்டு வர 8 ஈக்குவல் டு லாம்டான்னு வந்து வரும். தட் இஸ் நத்திங் பட் லாம்டா ஈக்குவல் டு 8. ஸோ இங்கே கொஷனில் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் லாம்டா கேட்டிருக்காங்க. ஸோ 8 தான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் த 10th கொஷின். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 11th கொஷின் வந்து பார்ப்போம். ஸோ 11th கொஷின், ஷோ தட் magnitude of a into b vector plus magnitude of b into a vector is perpendicular to magnitude of a dot b மைனஸ் மேக்னிடியூட் ஆஃப் பி டாட் ஏ வெக்டார். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இது ரெண்டுமே நான் ஜீரோ வெக்டார்ஸ்னு சொல்லியிருக்காங்க. எது ஏ அண்ட் பி, அண்ட் இது ரெண்டுமே வந்து பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். எது இதுவும் பர்பண்டிகுலர் டு ஈச் அதர் சொல்கிறாங்க. பர்பண்டிகுலர் வந்தாவே வந்து நம்மளுக்கு என்ன மீனிங், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 0 வரும், அதான் வந்து மீனிங். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார் ஏ டாட் பி
plus magnitude of vector b dot a vector dot இங்கே வந்து a magnitude of a dot b vector minus magnitude of b vector dot a vector வந்து மல்டிப்ளை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இப்போ மேக்னிடியூட் ஆஃப் ஏ மேக்னிடியூட் ஆஃப் ஏ வந்து இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும், மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் ஸ்கொயர் வந்துடும். பி இன்ட்டு பி இருக்குது. ஸோ அப்போனா வந்து பி வெக்டார் டாட் பி வெக்டார் எழுதிக்கலாம். அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வந்துடும். மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார் ஏ மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார் பி, அடுத்தது வந்து ஏ டாட் பி வந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இங்கே வந்து மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார் மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் ஏ டாட் பி வெக்டார் அப்படின்னு வந்து வரும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இங்கே வந்து மேக்னிடியூட் ஆஃப் பி மேக்னிடியூட் ஆஃப் பி மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார் ஸ்கொயர் இங்கே வந்து ஏ டாட் ஏ வெக்டார்னு வந்து வரும். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா திஸ் இஸ் கம்யூட்டேட்டிவ். ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம், b டாட் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் பி வெக்டார் அப்படின்னு வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து படிச்சிருக்கோம். ஸோ அப்போ என்னவாகும், இதுவும் வந்து கேன்சல் ஆகிடும். அண்ட் அடுத்த ஸ்டெப்பில் நம்மளுக்கு என்ன ரிமைனிங் இருக்குது, மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார் ஏ ஸ்கொயர் அண்ட் இங்கே வந்து பி டாட் பி வெக்டார் இருக்குது மைனஸ் மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார் பி ஸ்கொயர் ஏ டாட் ஏ வெக்டார் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன எழுதலாம், மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார் ஏ ஸ்கொயர் மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார் பி ஸ்கொயர் மைனஸ் இங்கே வந்து மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார் பி ஸ்கொயர் மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார் ஏ ஸ்கொயர். இது ஏன்னு வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இதுவுமே வந்து ப்ராப்பர்ட்டி தான். ஏ டாட் ஏ ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார் ஏ ஸ்கொயர். ஸோ இது ரெண்டுமே வந்து கேன்சல் ஆகிடும் சின்ஸ் இட் இஸ் கம்யூட்டேட்டிவ் அண்ட் 0. ஸோ பர்பண்டிகுலர் வந்தாவே அந்த ரெண்டு வேல்யூஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 0 வந்து கிடைக்கணும். ஸோ அதுதான் வந்து பர்பண்டிகுலர் அப்படின்றதுக்கு மீனிங். this two values multiply பண்ணும்போது we should get it as 0. So this is equal to RHS and hence proved. ஸோ இந்த சம்மோட வந்து நம்மளுக்கு இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த செட் ஆஃப் சம்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.